ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் லாஸ்ட் ஒரு 2 டேஸா என்னன்னு தெரியல, நான் டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக்கை பத்தி நல்லா கேட்டுட்டு இருந்தீங்க. இது எதுக்காக இந்த ஸ்டாக்கை பத்தி கேட்கறாங்கன்னு போய் டெக்னிக்கல் செக் பண்ணும்போது தான் இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து 2025 மே மந்த், அதோட மார்ச் மந்த், ஜூன் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது எந்த ரீசன் பேஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசன்ட் டேஸ்ல ஓகே 2025 மார்ச் மந்த்ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 3000 க்ரோஸ் நியர் இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. லைக் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் குவார்டர் ரிசல்ட். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2948 க்ரோஸ்க்கு மேல ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லாஸ் மேக் பண்ணிட்டு இருந்த கம்பெனி, அதை தான் நமக்கு சடனா அந்த இடத்துல பூம் ஆயிருக்கு. இப்போ பையிங் எங்க போகுன்ற ரீசன் நமக்கு தெரிஞ்சதுன்னா, இதுக்கப்புறம் ஸ்டாக் ஆவரேஜ் பண்றவங்க, பை பண்றவங்க அது கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸ். டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் 50% ஒர்க் ஆகும், 50% ஒர்க் ஆகாது. இப்ப நீங்க உங்ககிட்ட ஒரு 1 lakh கேபிட்டல் இருக்கு அப்படின்னா, அதுல வெறும் ஒரு 2000, 3000, 4000 மேக்ஸிமம் லிமிட். அதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, இந்த ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து லைக் லார்ஜ் கேப், மிட் கேப் ஸ்டாக்ஸ்னா கூட சொல்லலாம். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு மூவ் ஆகும்ட்டு. பென்னி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராப் அதிகமா நடக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கோட மூவ் என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் வைஸ் பார்த்துடலாம். ரீசெண்ட் டைம்ல அந்த ஸ்டாக் வந்து நமக்கு இது 2023 இருந்து நமக்கு ப்ராப்பரா ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மூவ் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. லைக் எத்தனை டைம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குன்ற லைக் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைக் மார்க்கெட் 1, 3, 4, 5, லைக் 6, இங்க 7 எடுத்திருக்கு. இப்போ நம்ம 8th டைம். இப்போ மார்க்கெட் வந்து இங்க டச் பண்ணது இந்த ஹை வரைக்கும் போகுமான்னு கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா லைக் இந்த லோ டு ஹை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லைக் 39% வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங்ல வித்தின் ஒரு மேக்ஸிமம் 1 மந்த் இல்ல 3 மந்த்ஸ். ஓகேங்க, அதுக்குள்ள நம்ம இந்த ட்ரேட் கொடுத்துரும். இல்ல நான் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கேன், நீங்க வந்து லாங் டர்ம் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் இப்போ எப்பவுமே ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த டாபிக்ல இன்னும் கிளியரா புரியும். ஏன்னா நமக்கு ட்ரெண்ட் எதை பேஸ் பண்ணிக்கணும், நமக்கு ஓவரால் அப்ட்ரெண்ட்ல இருக்கும். நம்ம எப்பயுமே இந்த இடத்துல ஹையர் ஹைன்ற கான்செப்ட் நம்ம போய் வாங்க மாட்டோம். ஹையர் லோன்ற ரேஞ்ச் வந்தாதான் நம்ம கன்சிடரே பண்ணிப்போம். அப்ப நமக்கு ஹையர் லோ வர நமக்கு எந்த பிரைஸ்ல நமக்கு பாசிபிள் இருக்கு. அப்ப எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த 38 ரேஞ்ச்ல வந்துச்சுன்னா நமக்கு வரப்போ 37ல இருந்து ஒரு 37.5 அந்த ரேஞ்ச்ல வந்து நமக்கு ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. அப்கமிங் டேஸ்ல இந்த ஸ்டாக் இன்னுமே நமக்கு எவ்வளவு ஃபால் ஆகும்னா இன்னுமே 10% ஃபால் ஆகும். ஃபால் ஆயிட்டு தான் ரைஸ் ஆகும். ஆனா இந்த ஸ்டாக் நான் இன்னைக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வீடியோஸ் போறதுக்காக நான் இன்னைக்கு ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இங்க நான் வந்து 1000 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருப்பேன். ஆனா லோ வரும்போது நான் கொஞ்சம் ஃபண்டை ரைஸ் பண்ணிட்டு அப்ப நான் கூட ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே, இந்த சார்ட் ஏன்னா இது வந்து பிரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. அதனால தான் நான் இந்த அப்டேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். மேபி இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு இன்னும் வீடியோ வேணும்னா ரிலையன்ஸ் பவர்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி டீட்டெயிலா டெக்னிக்கல் என்ன இருக்கு, அந்த கம்பெனி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இந்த கம்பெனி என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்க, என்ன சேல்ஸ் பண்றாங்க, எல்லா அப்டேட்ஸும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பத்தி டீட்டெயிலா வேணா ரிலையன்ஸ் பவர்னு சர்ச் லைக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்கமிங்ல வீடியோஸ் மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே, அண்ட் இன்னைக்கான மெம்பர்ஷிப் ஒரு அப்டேட்ஸ் பார்த்துலாம். இன்னைக்கு மெம்பர்ஷிப்ல எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு லாஸ் பண்ணிருப்பேன். என்னன்னா நான் ஷார்ட்டா எல்லாரையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனா நான் லாங் ட்ரேடுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ என்னன்னா மார்க்கெட்ல நீங்க ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நான் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன்னா என்னோட வியூ வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1040 கொடுத்துட்டேன். எந்த ரீசன் அப்படின்னா நமக்கு இந்த நேத்து கொடுத்த லெவல் இருக்கு பாத்தீங்களா 25,200 ஜோன் வந்து குரூஷியலா ரெசிஸ்டன்ட் ஆகிற லெவல். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு நிறைய டைம் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த லெவல நான் டீட்டெயிலா சொல்லிப்பேன். மேபி நேற்று வீடியோ பார்க்கலாம், ஒரு பார்த்துட்டு வந்துங்க. ஒண்ணு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவரே நமக்கு மேல போயிடுச்சு, மார்க்கெட் மொமெண்டம் எடுத்து இங்க போயிடுச்சுன்னா இங்க இருந்து ஃபாலோ ஆகும். இல்ல 1 ஹவர் நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா சேஃபர் ஜோன்னா 55,200 சொல்லியிருப்பேன். இல்ல இந்த ரேஞ்ச் சொல்லியிருப்போம். நமக்கு எக்ஸாக்டா 55,200ல இருக்கு. நான் எந்த டைமுக்கு கொடுத்துருக்குன்னா செல்லிங் ஜோன்னு பாத்தீங்கன்னா 55,200 வந்து செல்லிங். நான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்றேன். ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் அண்ட் கிளாஸ்ல எடுத்துக்கலாம் அப்டேட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச்ல எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும். ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். எக்ஸாக்டா இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா நம்ம ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து லோ வரைக்கும் வந்துருச்சு. நான் இங்கவே ட்ரேடை க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பேன். 100 பாயிண்ட்ஸ் போதும் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க சொல்லியிருப்பேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் எதுக்காக வெயிட் பண்ணனா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்ததுங்களா, இப்ப அகைன் மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல கன்சால்டேஷன் எடுக்கும், இந்த திருப்பி இந்த லோ ரொம்ப புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த ரெட் கலர் கேன்ல வந்து இந்த பேட்டர்னுக்குள்ள போயிட்டு க்ளோஸ் வச்சுது.
செல்லிங்ல க்ளோஸ் வச்சு ஓகே மொமெண்டம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ண. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகே அகைன் பேட்டர்னுக்குள்ள இருந்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த லோ தான் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மார்க்கெட் இந்த லோவர்ல திருப்பி பவுன்ஸ் பேக் கொடுத்து திருப்பி இந்த ஹைலே போய் கொஞ்ச நேரம் கன்சால்டேஷன் எடுத்துட்டு இருந்தது. நான் ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் இன்னைக்கு 6,500 rupees வச்சிருந்தேன். அகைன் இந்த நியருக்கு போகும்போது தான் நான் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் இந்த ஹைல வச்சிருக்க ஸ்டாப் லாஸை நான் லோல சேஞ்ச் பண்ணி ட்ரையல் பண்ணியிருந்தேன் என்னோட ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு ஸ்டாப் லாஸும் போகல டார்கெட்டும் போகல நியூட்ரல் தான் இருந்தது. நானும் தான் இன்னைக்கு ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணேன். இன் கேஸ் நான் இன்னைக்கு அந்த ஸ்டாப் லாஸ் வச்சு க்ளோஸ் பண்ண நியூட்ரல் நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபைன். இதுதான் இன்னைக்கு லெவல்ஸ். ஆனா இந்த மெம்பர்ஷிப்ல வந்து நான் லைக் 940 அந்த ரேஞ்ச்ல இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம கால்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகே கால்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம். லைக் எப்படி மார்க்கெட் வியூ ஆகுன்ற அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா ஃபைன். நெக்ஸ்டோட நாளைக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜஸ்ட் பாக்குறவங்களுமே ஒரு இந்த வீடியோக்கு ஒரு 1 லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மினிமம் இந்த வீடியோக்கு 200 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எங்க வந்தா ஆவரேஜ் தெரியாம இடத்துல நிறைய பேர் ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஆவரேஜ் பண்ணணும், ஸ்டாக்கை ஸ்கிப் பண்ணணுமா, வாங்கலாமா வேண்டாமான்ட்டு ஈஸியா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும். டெய்லி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னா சேம் தான். இந்த 55,200 ஜோன்ல இருந்து 40 பாயிண்ட்ஸ் ஏன்னா இன்னைக்கு 40 பாயிண்ட்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கு. சேம் ஜோன் தான். நேற்று வீடியோஸ் பாத்தீங்கன்னா அதே ஜோன் தான் இன்னைக்குமே நாளைக்குமே ரியாக்ட் ஆகும். இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன். அப்ப இந்த 55,083 நாளைக்கு ஸ்ட்ராங் ஜோன் ஆக்ட் ஆகும். இந்த 55,083 கிட்ட மார்க்கெட் நாளைக்கு வருது அப்படின்னா இந்த பாயிண்ட் நமக்கு ஸ்ட்ராங் ஜோன் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நமக்கு சின்ன ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல இந்த ஹைல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு செகண்டரியா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஹியூஜ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம டிராப் பண்ணலாம். ஆனா இது கரெக்ட் கிடையாது. எதுக்காக ப்ரோ கரெக்ட் கிடையாதுன்னா இங்க நமக்கு ரிஜெக்ஷன் இன்னும் கொடுக்கல. இப்போ மேபி மார்க்கெட் வந்து நாளைக்கு இங்க ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு வேலிடா ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இப்ப வேலிட் கிடையாது. மேபி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடா இல்லையா நம்ம வந்து லைவ் மார்க்கெட் டிசைட் பண்ணிக்கலாம். மேபி இந்த ட்ரெண்ட் லைன் நாளைக்கு வேலிடா இருந்துச்சுன்னா நான் மெம்பர்ஷிப் குரூப்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கலாம். அண்ட் இதுல என்னன்னா வாய்ஸ் நோட்டும் கொடுப்போம். எங்கெல்லாம் போச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம், எங்க ரிவர்சல் ஆகும், நிஃப்டி எப்படி மூவ் ஆகும், பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆகும்னு ஒரு அப்டேட்ஸ் கொடுப்போம். ஓகே அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்த செப்டம்பர் பேட்சோட கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுலயும் வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கான லெவல்ஸ் வந்து சிம்பிள் தான். நாளைக்கு ரொம்ப குரூஷியல்னு இல்லை கிடையாது. இப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 55,200 ஸ்ட்ராங் ஜோனா நாளைக்கு ஆக்ட் ஆகும். மேபி இப்போ இந்த லோ உடைக்குது அப்படின்னா இது வந்து சேம் ஜோன் தான். இந்த 55,008 இப்போ ஏன்னா டபுள் ஜோன் உடைக்கும், டபுள் சப்போர்ட் உடைக்குது. அப்ப நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆன ரீட்ரேஸ்ட் நல்ல ஃபால் ஆகும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஓகே ஏன்னா இங்கவே நீங்க நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஓகே அதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஸ்லோவா இந்த ஹை வரைக்கும் போகுது அப்படின்னா இந்த 55,439 சொல்ல இப்போ 439 வந்து எக்ஸாக்டான ஒரு லைன் கிடையாது. இதுல இந்த இடத்துல ஜோனை டிராப் பண்ற பாருங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மூவ் ஆகணும், ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மூவ் ஆகும். கரெக்டா அந்த ஜோன் அப்படியே நீங்க கால்குலேட் பண்ணி டிரா பண்ணிக்கோங்க. மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன். எதுக்காக 1 ஹவரை பத்தி நான் திருப்பி சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் நமக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எப்படி போகும், ஃபேக் பிரேக் அவுட் அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணும். 1 ஹவர் கொஞ்சம் பொறுமையா இருந்து எடுத்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் தேவையில்லாத ட்ரேட்ல ஸ்கிப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் நம்ம அதிகமா லாஸே பண்ற விஷயம். நிறைய பேர் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல தான் நம்ம ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ற விஷயமே. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ட்ரேடே எடுக்கலாம்னு பிரச்சனை, லாஸ் பண்ணக்கூடாது நம்ம மார்க்கெட்ல. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் மேபி நாளைக்கு வந்து ஸ்லோவா ரிஜெக்ஷன் கொடுத்து சப்போர்ட் எடுக்குன்னா இங்க இருந்து நம்ம லோ ஒரு க்ளோஸ் கொடுத்தது ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மேல க்ளோஸ் கொடுக்குன்னா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த ஹை வரைக்கும் மூவ் ஆயிடும். இங்க போய் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எந்த விதமான சப்போர்ட் ரீடெஸ்ட் எடுக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா லைக் டைரக்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இங்க இருந்து கன்சால்டேஷன் எடுத்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ரிஜெக்ஷன் கொடுக்குதுன்னா இங்க இருந்து நம்ம திருப்பி 55,200 கிட்ட வந்தலாம் நீங்க ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா இதுதான் இப்ப இருக்கிற சினாரியோ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த லெவல்ஸ் 55,200 லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 55,439, 55,496, அகைன் வந்து 55,083, 55,912 இந்த ரேஞ்ச் 54,912. ஓகே இந்த லெவல் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ இப்ப கால் ஆப்ஷன் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா 55,568க்கு மேல போச்சுன்னா தான் நம்ம கால் ஆப்ஷன் இதுக்கப்புறம் பிளானே பண்ணோம்.
இப்போ லாங் கால் ஆப்ஷன் சொல்றேன். லைக் இதுக்கு மேல போகுதுன்னா லாங் கால் ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணணும். அதுக்குள்ள இருக்குன்னா ரெசிஸ்டன்ட் கிட்ட புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. சப்போர்ட் கிட்ட இருந்துச்சுன்னா சின்ன ரிவர்சல், லாங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இந்த சொல்ற கான்செப்ட் எல்லாம். ஓகே, அதே போல நமக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி இன்னைக்கு நான் எக்ஸாக்டா ஒரு லெவல்ஸ் கொடுத்திருந்தேன். சூப்பரா ரியாக்ட் ஆச்சு நிஃப்டி பொறுத்த வரைக்கும். இந்த 24,615 என்ற ஜோன் நமக்கு க்ரூஷியல் ஆக்ட் ஆயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட், ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹியூஜா ரியாக்ட் ஆகும். மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு நியூட்ரலே ஓப்பன் ஆகுது, இல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகுது, இந்த சினாரியோல நமக்கு மார்க்கெட் இருக்கு அப்படின்னா இந்த 24,615 என்ற ஜோன் இருக்கு பாத்தீங்கன்னா, 24,615 இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் எடுக்கும். இல்ல நமக்கு நாளைக்கு வந்து இந்த இடத்துல ரேஞ்ச் ரிவர்சல் எடுக்கலன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஸ்கேல்பிங் எடுக்கலாம். எந்த இடத்துல எடுக்கலாம்னா ஷார்ட் ஸ்கேல்பிங். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஹியூஜ் ரிவர்சல் ஒன்று கொடுத்துருக்கு. அப்ப 24,688 என்ற ஜோன்ல நமக்கு வந்து ஷார்ட் ஸ்கேல்பிங். இப்போ மேபி நாளைக்கு நீங்க ட்ரேட் இங்க வாங்குறீங்க, லைக் கால் ஆப்ஷன் சைட்ல இங்க போறீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஷார்ட் ரிவர்சல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இங்க வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஹை வரைக்கும் போகாதீங்க. இப்போ எந்த ஹை ப்ரோ வந்தா நம்ம ட்ரேட் வந்து புட் ஆப்ஷன் போகலாம்னா ஃபர்ஸ்ட் சேஃபர் ரிவர்சல் ஜோன்னு பாத்தீங்கன்னா 24,728 தான். இங்க மேபி இங்க எடுக்கிறீங்கன்னா இதான் சேஃபர் ரிவர்சல் ஜோன். ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா 24,688 மேபி இது நீங்க ஸ்கிப் பண்றது நல்லது. இங்க நம்ம கன்சிடர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மார்க்கெட்ல. ஓகே, இல்ல நமக்கு டைரக்டா நமக்கு இங்க சப்போர்ட் போய் உடைக்குது, இந்த சப்போர்ட் லைன் இந்த ஜோன் அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் பாருங்களேன். இந்த ஜோன் வந்து சூப்பரா ரியாக்ட் ஆகும். இந்த ஜோனுக்கு விட டாப் லோட் ஜோன். ஏன்னா நமக்கு பையிங்கோட மொமெண்டம் பிஃபோரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஜோனை அதுக்கு தான் ஜோனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்ப ஷோ பண்ணிருக்கேன். அப்ப நாளைக்கு என்ன ஆக்ட் பண்ணலாம்னா 24,540 24,500 40 பாயிண்ட் வந்து பெரிய ஜோன். மேபி அது உங்களால கன்சிடர் பண்ணிக்க முடியுதுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சப்போர்ட்ன்ற ஜோன்ல. ஓகே, நல்லா பண்ணிக்கோங்க. மேபி நாளைக்கு வந்து இங்க இருந்து இங்க ரிவர்சல் ரிஸ்க் இங்க எடுத்தீங்கன்னா சேஃப், இல்ல சப்போர்ட் எடுத்து போகணும்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகாத வேண்டாம். இப்போ டைரக்டா நாளைக்கு இந்த 24,615 நமக்கு லோல கட் ஆனா ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபாலோ ஆகும். இப்போ இங்க நல்லா ஏன்னா நமக்கு இந்த ஹையை வந்து கட் பண்ண கொஞ்சம் மார்க்கெட் வந்து பாசிபிள் கம்மியா தான் இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து 24,615 கட் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே. 24,500க்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா தான் நம்ம ரெசிஸ்டன்ட் ஆக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மேல போச்சுன்னா 24 எக்ஸாக்டா 24,728க்கு மேல போச்சுன்னா கால் ஆப்ஷன் பிளான் பண்ணுவோம். அதுக்குள்ள மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல தான் நமக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நிஃப்டி லெவல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அண்ட் ரிலையன்ஸ் பவர் நிறைய பேர் மேபி உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அந்த அப்டேட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. டெய்லியுமே லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் இப்ப ரீசெண்ட் டைம்ல நிறைய எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸா கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். என்னன்னா ப்ரோ இப்பெல்லாம் நான் வந்து லெவல்ஸ்க்காக வெயிட் பண்றேன். அது நான் ப்ராஃபிட் பண்றேனோ லாஸ் பண்றேனோ அந்த ஓவர் ட்ரேடிங்கை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நான் அச்சீவ் பண்ணது என்னன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இப்போ ஓவர் ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க நம்ம சேனல்ல பார்த்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த லெவல் தான் வரணும், இந்த லெவல் ஹை வந்தாதான் எடுக்கணும், லோ வந்தாதான் பை பண்ணணும், செல் பண்ணணும்ன்ற ஒரு பேசிக் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 10-20 பாயிண்ட் கேப்சர் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் எப்படி கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க, மினிமம் 40 பாயிண்ட் ஈஸியா கேப்சர் பண்றாங்க. ஏன்னா 40 பாயிண்ட் கேப்சர் பண்றது உங்களுக்கு பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் சொல்ல ஒரு பர்டிகுலர் ஒரு 50% பீப்புளுக்குன்னு எடுத்துக்கலாமே. எல்லாருக்குன்னா ஏன்னா நிறைய பேர் கேப்சர் பண்றாங்க, ஜஸ்ட் சொல்றேன் பேசிக்கா பண்றவங்களுக்கு. அப்படின்னும் போது அவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியோ சரி, நீங்க டிஎம்ல டெக்ஸ்ட் பண்ணியோ சரி நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்க ரிவ்யூ கொடுத்ததுக்கு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கும் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. ஓகே, அண்ட் இந்த லெவல் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லெவன் சப்போர்ட். ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் லெவன் சப்போர்ட்.